உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், நான் வண்டி வாங்கிடுவேன், நான் வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து செம்மையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை இயக்க போகிறார். ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி 3, 6, 11ஆம் இடத்தில் சனி அமரும் போது மிகப்பெரிய பணக்காரனாவாங்க, மிகப்பெரிய செல்வந்தர் அவர்கள், லாபத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்வார்கள் என்பது ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய நியதி. அந்த இடத்துல போய் சனி அமர்ந்து நல்லவையெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லிட்டு 10ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படியே டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். அப்புறம் தான் ராகுகேதுக்களுடைய பயிற்சி அப்படின்றது இருக்க போகுது. இப்படியே பார்த்தீங்கன்னா குரு இதுவரை 2ஆம் இடத்துல இருந்த குரு பாபாய் சொல்லிட்டு 3ஆம் இடத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை நிறுத்த போறார். இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்னு ஒன்று பேர். 7ஆம் இடத்தை பார்க்க போறார். சமசப்தமா பார்வையான விருச்சக வீட்டை பார்க்க போறார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்க போறார். அடுத்து லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்க போறார். திருமணம் ஆகலன்னு சொல்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் திருமணம் கட்டாயமாக நடக்கும். நிறைய ஆசைகள் நிறைவேறும், வியாபார வெற்றி கிடைக்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். 2 மாசமா ரிஷபராசிக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க. இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது தான் டும் சத்தம் கேட்கும். எதிர்த்தாப்புல இருக்கவங்க இது வரைக்கும் இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னவங்கலாம் வாங்க சார் வந்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா ஏன் தான் வந்தோன்னு சொல்லுவாங்களா, எப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஜனவசியம் உருவாகும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. இயல்பாகவே ரிசனம் சோ ஸ்வீட், நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுடைய உண்மையான தன்மை அடுத்தவர்களுக்கு வெளிக்காட்டப்படும். எங்கே போனாலும் நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கான தலைமைத்துவம் அந்த இடத்துல இருக்கும். போகிற இடத்துலலாம் நீங்கள் தான் கிங்காக இருக்க போகிறீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு மீடியா வெளிச்சம் வந்து விழுகும் ரிஷபராசிக்காரர்கள் மேலும். நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னகமாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கையில் வந்து சேரும். என்னதான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லாவே இல்லாமல் இருந்தால் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு சுப மங்கள யோகத்தை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது. தயவு செஞ்சு இந்த உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, எதுவுமே நடக்கலை, இதெல்லாம் போடாதீங்க. இத்தனை பேருக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கலைன்னா நம்ம பிறந்த நேரம் கொஞ்சம் ஓகேவா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது நம்ம வாங்கிட்டு வந்த வரன்னு ஒன்று இருக்குது. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலுமே யாராக இருந்தாலும் நினச்ச வாழ்க்கையை கிரகங்கள் கொடுக்காது. அதுதான் ரியாலிட்டி. இருக்கிற இடத்துல வந்து அடி வாங்காமல் தப்பிக்க முடியுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஒவ்வொரு பயிற்சி பலனையும் எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். அதனால் சும்மா வந்து கமெண்ட்டை போட்டு நல்லா இல்லை, நீங்கள் இதெல்லாம் சொல்லி எனக்கு சந்தோஷம், நீங்கள் திட்ட என் கருமா கழிது, நான் ஜாலியாக போயிட்டே இருப்பேன். பட் புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய குரு பயிற்சி யாருக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறதோ இல்லையோ, எனக்கு தெரிந்து ரிஷபராசிக்காரருக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த தடவை குரு ரொம்ப சீக்கிரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிச்சாரமாக திரும்ப சிம்ம வீட்டுக்கு வருவார். வந்து அங்கேயே இருந்து 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 11, 13 தேதியில் வக்கரமாகி திரும்ப வக்ரகதியில் மேலே வந்து பயணிப்பார். அப்போ இந்த தடவை ஒரு குரு பயிற்சி இல்லை, 2 குரு பயிற்சி இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அக்டோபருக்கு அப்புறம் ஒரு 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சுயம் இயங்க போகுது. வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட், செப்டம்பரை தாண்டி மலர காத்திருக்கிறது. இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திற்கு குருப்பார். வேறு என்ன சாமி வேணும்? அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, இல்லை அப்பாவுக்கு எனக்கும் சரி இல்லை, அப்பா சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லை நல்ல வெளிநாடு போய் படிக்க முடியல, நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் அதை பண்ண முடியல நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகச்சரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேர் பிஹெச்டிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க. மேற்படிப்பு படிக்கிறது, அதுவும் பட்ட மேற்படிப்புக்கு மேல் படிப்பு படிக்கிறது, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது எல்லாமே இந்த 9ஆம் இடம். அந்த இடத்துக்கு குருவோட பார்வை வரும்போது சொல்லவே வேணாம், மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. எவ்வளோ உழைச்சும் நான் எவ்வளோ இது பண்ணோம், எனக்கான லாபத்தை அங்கீகாரம்லாம் கிடைக்கிது மேடம், வேலையெல்லாம் கொடுக்குறாங்க, குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்க, காசு மட்டும் வரமாட்டேங்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அதற்கான லாபமே வரமாட்டேன்னு தவித்து கொண்டிருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தை பன்மடங்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா சனியும் சூப்பராக இருக்கார், ராகுவும் சூப்பராக இருக்கார், குருவும் ரொம்ப நல்லா இருக்கார், ராசிநாதன் வாங்கும் போதே புதன் வீட்டில் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. வேறு என்ன வேணும்?
ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கனவுகள் பலித்தமாகும், காரிய வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் இதை முடிக்கணும்னு ஒரு சார்ட் லிஸ்ட், ஒரு பக்கெட் லிஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அது முடியாமல் போச்சுன்னா இந்த தடவை அதை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. ஓகே மேடம், எதில் கவனமாக இருக்கணும்? இந்த எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார்ன்ற அடிப்படையில் 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார். கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பின்னு யாராவது சொல்லிட்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ண போகிறேன்றதை வெளியில் சொல்லாதீங்க, இல்லாட்டி அதுவே காசிப்பாகி அந்த வேலையை உங்களை செய்ய விடாமல் பண்ணிவிடும். நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். இந்த தடவை உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு நிறைய அலைச்சலை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம். அந்த இடத்துல குரு உட்காந்து, அது உச்சகுருவாக உட்காந்து உங்களுக்கு அதெல்லாம் இயக்குவார். இருந்தாலுமே நட்பு நண்பர்களிடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இங்கே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நண்பர்களுடைய பிரச்சனை இல்லை, குரு அந்த மாதிரி வேலையை பார்ப்பார். ஏன்னா எல்லா பிளான்ட்டும் நல்லது தான், ஆனால் நியாயத்துக்கு 2 பக்கம் மாதிரி 2 விதமான விஷயங்களையும் கிரகங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அந்த வகையில் நல்லதெல்லாம் நம்ம பார்த்தோம். கெட்டது அப்படின்னு பார்க்கும்போது கவனம், கெட்டதெல்லாம் இல்லை, கவனமாக எதில் இருக்கணும்? பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சுகம் சார்ந்த இடத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் பெரியோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கெலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. இல்லாட்டி இந்த மாதிரியான சில உணர்வுகள் வரும். வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கான அங்கீகாரம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், தலைமைத்துவம், பூசா நீங்களாக தொழில் தொடங்குறது எல்லாம் நடக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சம்பாதிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. காடு மட்டுமே இருந்த பர்ஸில் காசெல்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யார்? ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி போயிட்டு வர விஷயத்த சொல்லாதீங்க. ஒரு விஷயம் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா அந்த விஷயம் முடியாது உங்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செஞ்சு முடிச்சப்பறம் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிடும். நம்மளா போய் எதையும் சொல்ல வேண்டாம். நிறைய தடவை நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களை வேலை வாங்கி ஏமாற்றுவான். 3ஆம் இடமே அந்த இடத்துல உட்காந்து குரு உட்காரும்போது கடக வீடாக வேறு இருக்குது. ஆனால் மன ரீதியாக என்ன, இவனை போய் நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சினேன், இவங்கள போய் நான் நம்பினேனே அப்படின்ற மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த பயிற்சி பலன்கள் நீங்கள் ஆகா ஓகோ சூப்பர், நீங்கள் சூப்பர்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும். இந்த இடத்துல கவனமாக இருங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துப்பீங்கன்றதுக்காக மட்டும்தான் ராசி பலன்கள் சொல்கிறது. நான் மட்டும் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது குரு பயிற்சியில் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. பொருளாதார உயர்வு கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, திருமணம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, இடம் மனை வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, சொத்து சேர்க்கணைகளும் போகுது, பூர்வீக சொத்து கையில் வைக்க போகுது, ஒரு இடத்த விற்று ஒரு இடத்த வாங்குவீங்க, வீடு கொடுத்த ஒரு கவலை நீங்க போகுது, எல்லாம் நடக்க போகுது. ஆரோக்கிய குறைபாட்டிலேருந்து வெளில வர போகிறீங்க. அதுக்கப்புறம் கேதுவும் சேர்ந்து அப்படியே மேலே உட்காரும் போது குரு கேது சேர்ந்து கேள யோகத்தை கிரியேட் பண்ணுவாங்க. உங்கள் முயற்சி தகுந்த மாதிரியான பணம், கோடீஸ்வர யோகம் உங்களை நோக்கி வரும். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பீங்க. இதெல்லாம் சூப்பர். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அண்டை அயலார் வீட்டில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கங்க. அவங்க ஏதாவது ஒன்று நம்மளோட வம்புக்குனே வருவாங்க. ரிஷபம் நீங்கள் தான் இருக்கணும், இல்லை ரிஷபம் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாலும் இந்த அது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, குருவாயூரப்பனை போய் வழிபாடு பண்ணும். குருவாயூரப்பரை போய் ஒரே ஒரு தடவை இந்த தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கு. நிறைய இடத்துல கேட்ட இடத்துல கேட்டபடி கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தடவை ரொம்ப நாளாக கடன் அடைக்க முடியல, அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன், வேறு எதுக்கும் செலவாயிட்டே இருக்கேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் அடையும். 7ஆம் இடத்துக்கான பார்வை, 9ஆம் இடத்திற்கான பார்வை, 11ஆம் இடத்திற்கான பார்வை ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 அதிச்சாரமாக உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம். போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய ஆட்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குள்ளே போகிறீங்க. என்ன இந்த 6ஆம் இடம்னா அடக்கி வைத்தல். இன்னும் நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரருக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் திரும்ப வரலாம். தொற்றுநோய் உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் தான் இஎன்டி தொண்டை. அதனால் அந்த இடத்துல ஏதாவது நோய் கிருமிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக கமிட்மெண்ட் கொடுங்க. முடியும்னா மட்டும் கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்க வச்சு நம்மளை இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் முடியாதுன்ற இடத்துல நோ சொல்ல கற்றுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உலகமே வியக்கக்கூடிய வியத்தகு வெற்றி காத்திருக்கிறது இந்த குரு பயிற்சியில். என்ன கலரை பயன்படுத்தலாம்? இந்த குரு பயிற்சி வருது நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, சூப்பராக இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரங்க பிங்க் கலர் பயன்படுத்துங்க, இல்லை ஆஷ் கலர் பயன்படுத்துங்க. மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும் இந்த 2 கலர்கள்.
முடிஞ்ச அளவு நீங்கள் குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்கள். குருவாயூரப்பனுடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தயவு செஞ்சு தனியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போயிட்டு அவர் கொண்டக்கடை மாலை போயிட்டு அவர் முகத்தை மறைக்காதீங்க. அவர் தட்சிணாமூர்த்தி, அவர் வந்து வேற சின்முத்திரையோட வேற தத்துவத்துக்கு உட்காந்துருக்காரு. அதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாழ பகவானுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நவகிரகத்தில் வியாழனுக்கு போய் கல்யாணம் ஆகலை திருமணம் ஆகலைன்னா அங்கே கொண்டக்கடலையை நைவேத்தியம் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்க. அதுவே மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி இனிதே மலர காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி இதுவரைக்கும் சென்னையில் நடந்திராத மிகப்பெரிய யாகமாகிய ஷடாட்சர சப்த சந்தஸ்கதி யாகம் உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா முருகன் கோயிலிருந்தும், அறுபடை முருகன் கோவில், திருப்போரூர், திருத்தணிகை, எல்லா முருகன் கோயிலிருந்தும் வேத பட்டாச்சாரியர்கள் வந்து இந்த யாகத்தை, மகா யாகத்தை நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பவர் யார் தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில் தலைமை பட்டாச்சாரியர் காளிதாஸ் ஐயாவும் மயிலை சிவம் ஸ்ரீ அசோக் சிவம் அவர்களும் சேர்ந்து இத்தனை வேத பட்டாச்சாரியர்களோடு சேர்ந்து இந்த யாகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடக்க காத்துட்ருக்கு. அதில் 6 வகையான ஒரு பிரிவாக பிரித்து முருகன் பறந்து தான் வைகாசி விசாகம் நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கி எதை கேட்டாலும் முருகன் இந்தான்னு கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு நாளை தேர்வு செய்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வாக, அது வேலை இல்லையாக இருக்கட்டும், அது வந்து திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கலை, கல்வியில் தடை, வியாபார விருத்தி இல்லை, எனக்கு யாரோ ஏதோ உருட்டிட்டாங்க மேடம், என்னால் உடல் ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வர முடியல, பணம் கொடுத்த இடத்துல பணம் வரல, இப்படி எல்லா விதமான 18 விதமான பிரச்சனைகளுக்கும் 18 விதமான அத்தியாயங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய மகா யாக திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் நடக்க காத்திருக்கு. சென்னையில் எங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வர்ஷன் ஹாலில். என்னைக்கு அப்படின்னா மே மாதம் 30ஆம் தேதி. மறக்காமல் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. மேடம் சென்னையில் இருக்கேன், நாங்களாம் எப்படி வந்து கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இதை கொடுக்கறதோட பெரிய நோக்கமே நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் எந்த ஒரு பண ரீதியான அமைப்போடும் இல்லாமல் மக்கள் முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இத்தனை முருகன் அடிமைகளும் முருகன் தொண்டர்களும் முருகனை பூஜிக்கக்கூடிய அத்தனை பட்டாச்சாரர்களும் சேர்ந்து இணைந்து இந்த விழாவை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னை வர முடிஞ்சவங்க தயவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்க. கீழே நான் நம்பர் தரேன், அதில் முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க. கலந்துக்க முடியாதவர்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்களுடைய நம்பரை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு 9 விதமான செக்டர்கள் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் மூலமாக உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கான சங்கல்பத்தை செய்து உங்களுக்கான முருகனை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. திரும்ப இந்த மாதிரியான ஒரு மகாயாகம் நடக்கிறது பாசிபிளா அப்படின்னு தெரிஞ்சால் அது அவன் முடிவு பண்ணும். அதனால இதை தவற விடாதீர்கள். 21 நாளைக்கு மேல் பூஜையில் வைக்கப்பட்ட பஞ்சலோக ராஜ அலங்கார முருகன் சிலை இதில் கொடுக்க இருக்கும். அதை தாண்டி 33 வகையான தனத்தை வரவழைக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்கள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நானே பெரிய மூலிகை ஆராய்ச்சியாளர் தான். பணத்தை வரவழைக்கக்கூடிய மூலிகையால் எடுக்கப்பட்ட பண ஆகர்ஷண அஞ்சனம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கு. அது நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும், பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த 3 பொருட்களும் சேர்த்து 10,500 ரூபா மட்டும்தான். நான் எதுவுமே ஓப்பனாக தான் கொடுக்க போகிறேன். முடிஞ்சப்புறம் இதுதான் செலவுன்னு உங்கள்கிட்ட நேரடியாக காட்ட தான் போகிறேன். ஏன்னா திரும்பவும் சொல்கிற மாதிரி பணத்திற்காக இந்த பூஜை நடக்கப்பெறவே இல்லை. உங்களுக்கே தெரியும் மகாயாகம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 18 அத்தியாயத்துக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 9 மணி நேரம் அந்த இடத்தில் யாகம் நடக்க போகுது என்றால் அதற்கான எத்தனை பொருட்களை அதில் போட வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை, வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த
33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.